எங்கள் அரசு சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நிலைநாட்டும் உண்மையான அரசு என்று முதலமைச்சர் விஜய் அதில் பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வுகள் புகார்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் நீண்ட விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற நிகழ்வுகள் புகார்கள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நீண்ட விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. முழுமையான விவரங்கள். வணக்கம். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நிறைவு பெற்று பெரும்பான்மையை நிரூபித்துள்ள நிலையில் சட்டமன்ற நிகழ்வுகளை குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் மக்களுக்காக. அந்த கடிதத்துல இன்று சட்டமன்றத்தில் மக்கள் அரசு, அதாவது நமது அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மக்கள் நலன் விரும்பும் முதலமைச்சர் என்ற முறையில் நாம் கொண்டு வந்தோம். அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. மக்களே, நீங்கள் நம்பிக்கை வைத்துள்ள உங்கள் அன்பிற்குரிய அரசை ஆதரித்து எதிர்த்தும் பல்வேறு சட்டமன்ற கட்சியினரும் பேசினர். சிலர் நடுநிலை வகிப்பதும் தெரிவித்தனர், சிலர் வெளிநடப்பு செய்தனர். நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பையும் பதிவு செய்யும் வகையில எண்ணிக்கை கணக்கெடுப்பு முறையில அவையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பின்படி உங்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 144, எதிர்ப்பு தெரிவித்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5, பங்கேற்காதோர் 60. இதன் மூலம் மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தின் மகத்தான வெற்றி பெற்றதாக மாண்புமிகு பேரவைத் தலைவரால் பேரறிவிப்பு செய்யப்பட்டது. நமது மக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து இயக்கங்களை சார்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும், அதே போல நம்மை ஆதரித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டமன்ற நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது ஆளும் கட்சிக்காக ஆதரவை மட்டும் காட்டுவது, எதிர்ப்பை மக்கள் யாரும் பார்க்க முடியாமல் செய்யும் வகையில நேரலை நிறுத்தி இருட்டடிப்பு செய்வது என்பது போன்று சட்டமன்றத்தில் நாம் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையும் இன்றைய நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்துதான் அதற்கு உறுதியான சான்று. தமிழக மக்களே, நீங்கள் அனைவரும் நம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க விரும்பினீர்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் சில சூழல்களால் நமக்கு வாக்களிக்க இயலாமல் போனவர்கள் இப்போது மனம் வருந்துவதையும் நம்மால் உணர முடிகிறது. இனிவரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவையும் உங்கள் தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதையும் உறுதியாக நம்புகிறோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இது குறித்து சில விளக்கங்களை நம் உறவுகளாகிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டியது மக்களின் முதல் மற்றும் உண்மை பிரதிநிதியாக நமது கடமை. பெரும்பான்மையாக தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அறத பழைய புளித்து போன வார்த்தையை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வழக்கம் போல அவரது பாணியில் எடுத்து வைத்தார். அது குறித்து தமிழக மக்களாக நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நம்மட்டி சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என்பது நாடே அறிந்ததுதான். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் தெரியவே போவதில்லை. ஆகவே மக்களிடம் நம் வாக்குகள் குறித்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வோம். நம் தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் 34.22, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் எதிர்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சியினர் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில துறைகளாவது வென்றது என்பது உண்மை என்றாலும் தனிப்பட்ட முறையில திமுகவின் வாக்கு சதவிகிதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம் தமிழக வெற்றி கழக வாக்கு சதவீதத்தை விட 10% கீழ், மிகவும் குறைவு. அதே போல திமுக தனி கட்சியாக பெற்ற வாக்கு சதவிகிதம் 1,19,29,144 மட்டுமே. ஆனால் நம் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். திமுகவை விட 52,97,065 வாக்குகளை அதிகம் பெற்றுள்ளோம். ஏறக்குறைய அரை கோடிக்கு அதிகமான மக்கள் வாக்குகள் அவை. இவையெல்லாம் நாம் சொல்லும் கணக்கென்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கு இது. இது தெரிந்தும் புள்ளி விவர புலி திமுக எடுத்து வைக்கும் வாதத்தை என்னவென்று சொல்ல. இது மட்டுமா? நம் தாவேகாவை 3,21,00,000, இதில் சில லட்ச வாக்குகள் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் நிராகரித்துள்ளதாக திமுக சார்பாக கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளில் 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. சதவிகித கணக்குப்படி பார்த்தாலும் தாவேகா 35% எனில் திமுக 24% தான். அதன்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டின் 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்மானிக்க முடிவெடுத்து ஒட்டுமொத்த கட்சியை நிராகரித்திருக்கிறது. இப்படி தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை தான் பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்ன? மக்கள் மீது கடன் சுமை ஏற்றி வைத்துவிட்டு சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக எம்முடைய மூத்த ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்பொழுது நீண்ட விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் பேசியதாக இருக்கட்டும், இல்ல சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்பாகவும் நீண்ட விளக்கம், ஒரு அறிக்கை முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பரபரப்பான சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெரும்பான்மையை நிரூபித்த கையோடு
சேற்றை வாரி இறைத்த எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அவர் விரிவாக வெளியிட்டுள்ள அந்த விளக்க அறிக்கையில், என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று தொடங்கி இருக்கிறார். சட்டமன்றத்தில் மக்கள் அரசு, அதாவது நமது அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மக்கள் நலன் விரும்பும் முதலமைச்சர் என்ற முறையில் நாம் கொண்டு வந்தோம். அதன் மீதான விவாதம் நடைபெற்றது. மக்களே, நீங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ள உங்கள் அன்பிற்குரிய அரசை ஆதரித்தும் எதிர்த்தும் பல்வேறு சட்டமன்ற கட்சியினரும் பேசினர். சிலர் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தனர், சிலர் வெளிநடப்பும் செய்தனர். நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் எண்ணி கணக்கிடும் முறையில் அவையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பின்படி உங்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 144, எதிர்ப்பு தெரிவித்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5, பங்கேற்காதோர் 60 என்று தனது அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழக அரசு நம்பிக்கை தீர்மானத்தில் மகத்தான வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவரால் பேரறிவிப்பு செய்யப்பட்டதையும் முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நமது மக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து இயக்கங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நம்மை ஆதரித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது ஆளும் கட்சிக்கான ஆதரவை மட்டும் காட்டுவது, எதிர்ப்பை மக்கள் யாரும் பார்க்க முடியாமல் செய்யும் வகையில் நேரலையை நிறுத்தி இருட்டடிப்பு செய்வது என்பது போன்று சட்டமன்றத்தில் நாம் எதையும் செய்யவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையும் இன்றைய நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்துத்தான் அதற்கு உறுதியான சான்று வழங்கி இருக்கிறது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் நம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க விரும்பினீர்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் சில சூழல்களால் நமக்கு வாக்களிக்க இயலாமல் போனவர்கள் இப்போது மனம் வருந்துவதையும் நம்மால் உணர முடிகிறது. இனிவரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் உங்கள் தமிழக வெற்றி கழகம் பெறும் என்பதையும் உறுதியாக நம்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அது குறித்து சில விளக்கங்களை நம் உறவுகளாகிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டியது கடமை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மக்களின் முதல் மற்றும் உண்மை பிரதிநிதியான நமது கடமை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அறத பழைய புளித்து போன வாதத்தை எதிர்க்கட்சி தலைவர் வழக்கம் போலான பாணியில் எடுத்து வைத்திருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்களுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நமட்டு சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என அவர் கூறியிருக்கிறார். இந்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. 2006ஆம் ஆண்டில் அமைந்த திமுக அரசை விமர்சிக்கும் வகையில் அவர் இந்த குறிப்பிட்டிருக்கிறார். 2006இல் அமைந்த திமுக அரசு நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அப்படிப்பட்ட ஒரு அரசை அமைத்த திமுக தற்போது அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசை பார்த்து விமர்சிப்பதா என்கிற கோணத்தில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவதில்லை. ஆகவே மக்களிடம் நாம் வாக்குகள் குறித்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வோம். தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளிலாவது வென்றது என்பது உண்மை என்றாலும் தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சதவீதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட தாவேகா பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 10% கீழ் குறைவு. இதே போல திமுக தனி கட்சியாக பெற்ற வாக்குகள் 1,19,29,144 மட்டுமே. ஆனால் வெற்றி கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். இவையெல்லாம் நாம் சொல்லும் கணக்கன்று, தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கு. இது தெரிந்தும் புள்ளி விவர புலி திமுக எடுத்து வைக்கும் வாதத்தை என்னவென்று சொல்ல. இது மட்டுமா? தாவேகாவை 3,21,00,000, இதில் சில லட்சம் வாக்கள் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் நிராகரித்ததாக திமுக சார்பாக கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளின்படி 3,60,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. சதவீத கணக்குப்படி பார்த்தாலும் தாவேகா 35% எனில் திமுக 24% தான். அதன்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவை இல்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அக்கட்சியை நிராகரித்துள்ளனர். இப்படி தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி
35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்ன? மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்து விட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய் வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல? மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதால் தான் நமது அரசை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரித்தன. அதை அக்கட்சிகளின் தலைவர்கள் ஊடகங்களிலும் வெளிப்படுத்தினர். இதையும் திமுக ஏளனமாக பேசியுள்ளது. எந்த கணக்கில் இதை சேர்ப்பதென்று புரியவில்லை. அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கும் முடிவுக்குமே விட்டுவிடுகிறோம் என்று முதலமைச்சர் விஜய் தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் ஆதரவுடன் தனிப்பெரும் கட்சியான தாவேக ஆட்சி அமைத்து விடவே கூடாது என திமுக செய்த வேலைகளால் அதன் டீசென்ட் வெர்சன் அம்பலமான கதை ஒன்று நாடெங்கும் உழவுவதையும் நம் நாட்டு மக்களுக்கே விட்டுவிடுவோம். இதில் தாவேக ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் என்ற பெருந்தன்மை பாடலை கீறல் விழுந்த ரெக்கார்டில் இசைக்க விடுவதெல்லாம் வேறு ரகம். நாம் இப்போதும் சொல்கிறோம், ஆதாரப்பூர்வமான குறைகளை யார் வைத்தாலும் அதை ஏற்று உடனடியாக திருத்திக் கொள்ளும் மனப்பக்கம் பெற்றவர்களே நாம். ஆனால் நமக்கு எதிராக சொத்தை வாதங்களை மக்கள் மன்றத்தில் வைத்து தோற்ற திமுக இப்போது அதையே சட்டமன்றத்திலும் தொடர்கிறது. அதையும் மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறோம். நம்பிக்கை இல்லாதால் தான் நாம் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதாக கூறினார் எதிர்க்கட்சி தலைவர். நம் வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது என்பதை கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தும் கூடவா புரியவில்லை? அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்ட திமுக அமைச்சர்கள் 15 பேரின் தோல்வியை பார்த்தும் கூடமா இன்னும் புரிந்து கொள்ளவில்லை? இயல்பு நிலை புரியாமல் இப்படியே தொடர்ந்தால் மக்கள் இனிவரும் காலங்களில் திமுகவிற்கு இன்னும் நன்றாக ஆழமாக உணர்த்தி புரிய வைப்பர். நம் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் நன்றி சொன்னதை மறந்துவிட்டு நன்றி சொல்லவில்லை என்று நாம் போட்டியிட்ட தொகுதிகளை பிரித்து பேசி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டது புரிதே இல்லாத திமுக. மக்களை நாம் விரைவில் சந்திப்போம் என்பது மக்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆகவே அதற்காக திமுக அக்கறையாக இருப்பது போல டிஜிட்டல் முறையில் தேம்பி அழ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று முதலமைச்சர் விஜய் தனது அறிக்கையில் சாடியிருக்கிறார். சார், அதே மாதிரி தனது ரீல்ஸ் அருந்து போனது தெரியாமலேயே திமுக திமிராக பேசுகிறது அப்படின்னு விஜய் தனது அறிக்கையில சொல்லியிருக்காரு. இது குறித்த விவரங்கள் சார். மக்களை விரைவில் சந்திப்போம் என்பது மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதற்காக திமுக அக்கறையாக இருப்பது போல டிஜிட்டல் முறையில் தேம்பி அழ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் விஜய் சாடியிருக்கிறார். நாகரிகமான பதிவு குறித்து திமுக பேசியது நம்முடைய அரசியல் நாகரிகமும் டீசென்ட் வெர்சனும் எப்படிப்பட்டது என்பதை தமிழகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர்களும் பார்த்தார்கள். திமுக என்னதான் நம்மை அர்த்தமுற்ற முறையில் ஏளனமாக பேசினாலும் நாம் எப்போதும் நாகரிகம் காக்கும் நயத்தகு இயக்கமாகவே இருப்போம். அதில் மாற்றமில்லை. அறிஞர் அண்ணாவின் கனிவைத்தான் அரசியலிலும் நாம் பின்பற்ற விரும்புகிறோம். இன்று நமக்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து பேசுகையில் திமுக ஏதோ தங்கள் சுத்தம் சுயம் பிரகாசம் போல பேசியதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. 1999 பாஜக கூட்டணியை திடீரென நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரித்த கதையை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. அதன் பிறகு அதே பாஜகவுடன் கூட்டணி போட்டு வென்று பேரம் பேசி மந்திரி பதவிகள் பெற்றதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் பாஜகவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்து விட்டே நமது அரசை ஆதரித்து வாக்களித்தனர் என்பது திமுகவின் அவதூறு கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம். ஆனால் மக்கள் நமது தூய எண்ணத்தை உணர்ந்தே இருக்கின்றனர். திமுகவும் பாஜகவும் 1999 சேஞ்ச் என்று கூறி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டது என்ன என்பதை நாடே அறியும். ஆனால் நாம் சேஞ்சையும் சேலஞ்சையும் நம்பி உறுதியாக உண்மையாக அரசியல் களத்தில் நிற்பவர்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும். ஆகவே எதற்காகவும் திமுக போல எதையும் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ள அவசியமே இல்லை என்று முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ் பெறப்போகும் மக்கள் அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசி இருக்கிறது. மக்கள் தந்த தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திமுக புகையக்குவதைத்தான் மக்கள் பேசிக் கொள்கின்றனர். மக்களே, உங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்தட்டும், நமக்கு எதிராக புறம்பேசட்டும், புலம்பல் பாடல்கள் இசைக்கட்டும், நாம் அதை பற்றி கவலைப்படவே போவதில்லை. மக்கள் பணிபுரியும் மக்கள் நலனுமே நமக்கு முக்கியம். மேஜிக்கல் நம்பர் நமக்கு இல்லை என்று கூறும் திமுக அவர்கள் செய்ய முடியாத மக்கள் நலன் சார்ந்த பலவற்றை மேஜிக்கலாகவும் மிராக்களாகவும் நமது அரசு செய்து காட்டப் போவதை பார்க்கத்தான் போகின்றனர். ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக நாம் சாதித்து காட்டத்தான் போகின்றோம். அப்போது சொத்தை காரணங்களை கூறி இந்த திமுக தப்பிக்கத்தான் பார்க்கும். அதையும் நம் மக்கள் பார்க்கத்தான் போகின்றனர். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி இருக்கவில்லை, மக்கள் உணர்வுகளை மட்டுமே நாம் நம்பி இருக்கிறோம். இது புரியாமல் ரீல்ஸ் என்றும் ரியல் என்றும் தனது ரீல்ஸ் அருந்து போனது தெரியாமலே
திமுக திமிராக பேசுகின்றது. ஆனால் இப்படி பேசிக்கொண்டே ரீல்ஸ் உலகில் மிதக்க தொடங்கியுள்ளதும் ரியாலிட்டி அறியாத இதே திமுக தான். மக்களை தோல்வியில் மூழ்கி திக்கி திணறிக் கொண்டிருக்கும் திமுக நம் மீது சேற்றை வாரி இறக்கித்தான் செய்யும். அதை பற்றி நாம் கண்டுகொள்ளப் போவதில்லை. நாம் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்த செயல்களிலும் திட்டங்களிலும் சட்டங்களிலும் தான் ஈடுபட போகிறோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தான் நாமும் நமது அரசும் உறுதியாக இருக்க போகிறோம். அதை பார்த்து திமுக ஆற்றாமையில் அலறப்போவது உறுதி என்று முதலமைச்சர் விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.